ரீசென்ட் டேஸா என்கிட்ட நெறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், ப்ரோ எனக்கும் வீடியோ எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றது? எங்கருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த ஒரு கன்ஃப்யூஷன் காமனா எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறது தான். எனக்குமே ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் நான் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஆக்டர் அண்ட் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி தான். டேய் தம்பி, ஸ்டெப் தான் கஷ்டம். மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. எப்படின்னா விட்டுறாதீங்க, புடிச்சு வந்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு அட்வைஸ் குடுக்குற அளவுக்கு நான் வீடியோ எடிட்டிங்ல மாஸ்டர்னால நானும் இப்ப தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிகினரா நானும் இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட கரியர. அட் த சேம் டைம் நான் வந்து லேர்ன் மட்டும் பண்ணிட்டு இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணது தான். நீங்க வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கும், வாட்டெவர் எது வேணாலும் நீங்க ஸ்கில் லேர்ன் பண்ணதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அது ரிலேட்டடான நிறைய கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுங்க. அப்படி அது ரிலேட்டடான கான்டென்ட் வந்து நிறைய கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணேன். நிறைய கான்டென்ட் வந்து வீடியோ எடிட்டிங் கான்டென்ட் வந்து நிறைய கன்சியூம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கா ஒரு வந்து ஐடியா வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர்னா என்னன்றதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பேசிக் டூல்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் வீடியோ எடிட்டிங்ல உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து அப்ரோச் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் ரெகுலரா வந்து அப்டேட் பண்றவங்க கூட மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.